Hi friends, welcome to my YouTube channel. This video is sponsored by Buy More Shopping app. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 5 மினிட்ஸில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இப்போ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுட்டு 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வந்து இந்த மசாலாவில் வந்து உப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம மாவு சேர்க்கறனால வந்து உப்பு பத்தாது. அதனால் நம்ம அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதை கலக்காமல் முட்டை உடச்சி ஊற்றி கலந்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து முட்டை உடச்சி ஊற்றி இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி கிளறணும் அவசியம் இல்லை. தண்ணி முட்டையிலே வந்து போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது. அதிலே வந்து நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை வந்து ஒவ்வொன்றா வந்து மசாலாவோட கலந்து விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மீனையும் வந்து நல்லா மசாலா தடவி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா மசாலா தரலாக இல்லாமல் நல்லா லிக்விட் ஆக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மீன் துண்டுகளை வந்து நல்லா பிரட்டி எடுத்து எல்லா பக்கமும் வந்து மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா வந்து தடவி வச்சாச்சு. ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பிளேட்டில் எடுத்து வச்ச ஒவ்வொரு மீன் துண்டுகளையும் வந்து ஆயிலில் போட்டு நம்ம பொரித்து எடுக்கணும். நம்ம 2 இல்லைன்னா ஒன்றா மீன் துண்டுகளை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் தெறிக்காத அளவுக்கு நல்லா எண்ணெயை காய விட்டு அப்புறம் சிம்மில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து மசாலாலாம் வந்து கரையவே கரையாது. அப்படியே நம்ம தடவின மசாலா அப்படியே இருக்கும் மீன் துண்டில். இந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ண மீன் துண்டுகளை எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்களா? இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.